குறிப்பார். அப்படியே சொல்லுவோம். நம்ம அந்த நேரத்துல அந்நிய பாஷை பேசுவோம் அவன்கிட்ட. ஏன்னா நாம போற அவசரம் அவனுக்கு தெரியாது. அப்ப ஜெபாலய தலைவன் கூட்டிட்டு போகிற அவசரம் யாருக்கு தெரியல. ஏமா நீ நாளைக்கு வந்து தொட்டிருக்கலாம், நம்ம அவரை இப்ப வந்து தொட்டுட்டு ஏற்கனவே ஏமாக எப்படி இருக்கிறான், மரண அவஸ்தையில இருக்கிற. நீ தொட்டதுனாலதான் இப்ப அவர் நின்று என்ன தொட்டது யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், இயேசுவோட கையை பிடிச்சி தாத்தரன்னு வீட்டுக்கு எடுத்து போயிருப்போம். நம்ம அங்க போயிட்டு இங்க வந்து கேட்டுக்கலாம் ஆண்டவரே. நம்ம அங்க போயிட்டு இங்க வந்து நம்ம கேட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் உட்கார்ந்து கேளுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் சாட்சி கேளுங்க. ஏன்னா ஒரு மீட்டிங் வேணாலும் போடுங்க, அந்த அம்மாவை நிப்பாட்டி வச்சு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு இருந்தோம். ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள தன்னை நம்பி விசுவாசத்தோடு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி எந்த மருத்துவர்களை நம்பி ஏமாந்து போனாலும் தேவனை நம்பி உள்ள வந்து விசுவாசத்தோட உள்ள தொடுகிறான். தொட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வாசிக்கல 34வது வசனம். அப்ப அவளுக்கு சுகத்தை கொடுத்தது எதுவா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து இருக்கிறது, உன்னை சுகப்படுத்தி இருக்கிறது. நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவளை சுகப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து இருக்குது, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தி இருக்குது. உன் விசுவாசத்தினால நீ வேதனை நீங்கி எப்படி இரு, நீ சுகமா இரு அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? யாரு? நம்ம ஜெபாலய தலைவனுக்கு. அவரு அவசரப்படுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இது நடந்து அவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே 35வது வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி போதகரை நீ வருத்தப்படுத்தாத. இப்ப ஒருவேளை இவரை நடத்தின அந்த ஜெப ஆராதனையில இவர்னால அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் இப்ப அவரோடு கூட இருக்கிறாங்க. ஊழியத்துல, ஜெப ஊழியத்துல அவரோடு கூட இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, அடையாளங்களை பெற்றுக்கொண்டு, தேவனை அறிந்து கொண்டிருக்கிற, சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அவங்க இப்ப போதகருடைய வீட்டுல ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன், எங்கள் ஆபிரகாமின் தேவனும், எங்கள் ஈசாக்கின் தேவனும், எங்கள் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, இந்த மகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்ப அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, மரிச்சு போயிடுச்சு. இப்ப மரிச்சு போனோடனே ஜெபம் நின்றுச்சு. அடுத்து என்ன ஆரம்பிச்சிச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஒரு கூட்டம் உட்கார்ந்து அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது, அழுதுகிட்டு இருக்குது. இதுல ஒரு கூட்டம் முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும், எங்க போனாருன்னு தெரியலையே, அவர்கிட்ட போய் சொல்லுவோன்னு போனா இயேசுவை கூட்டிக்கிட்டு வர்றாரு. இயேசு கூட்டிட்டு வரும்போது சொல்றாரு, நீ போதகர் என்ன பண்ணாத, நீ வருத்தப்படுத்தாத, உன்னுடைய குமாரத்தை அப்படின்னு அவங்க எதுக்கு முடிவு பண்றாங்க? நம்ம போய் எங்க பார்க்கலாம், அடுத்த வேலை என்னது, கல்லறையை பார்க்கலாம். பொட்டி எங்க செய்யலாம், எந்த கல்லறையை பார்க்கலாம், நம்ம வேலை நிறைய. அதனால நீ போதகர் என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாத, அவர் வேலையை பார்ப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சூழ்நிலையில அந்த ஜெபாலய தலைவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அப்ப இயேசு
அதை கேட்டு வசிக்கிறோம். அதை கேட்டு அவர் சொல்லுகிறார். அவங்க சொல்றதை எல்லாம் யார் கேட்கிறா? இயேசுவும் கேட்கிறாரு, ஜெபாலய தலைவனும் கேட்கிறான். ஆனா ஜெபாலய தலைவன் இயேசுவை எதுக்காக கூப்பிட்டான்? நீர் வந்து உங்களுடைய கைகளை என் மகன் மேல நீங்க என்ன செய்யுங்க, வைங்க. அப்ப இயேசு என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் வந்து என் கையை வைக்கிறேன். அப்ப ஜெபாலய தலைவனுடைய ஜெபம் என்ன, விண்ணப்பம் என்ன, வேண்டுதல் என்ன, வாஞ்சை என்ன? தேவன் தொட்டா போதும். இயேசுவை நீங்க தொட்டா போதும், என் மகன் பிழைப்பான். அந்த விசுவாசத்துல கூட்டிட்டு வர்ற. ஆனா இப்ப ஏற்கனவே ஒரு கூட்டம் கூட இருக்குது. என்ன கூட்டம்? விசுவாச கூட்டம். அந்த கூட்டம் வந்து சொல்லுது, உன் மகன் என்ன ஆயிட்டா? செத்து போயிட்டா. அதனால நம்ம என்ன எதை ஏற்பாடு பண்ணலாம்? நீ போதகரை அனுப்பி விட்டுரு, நம்ம அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணலான்னு சொன்னா, இப்ப இயேசு யார பாக்குறாரு? சொன்னவனை பார்க்கல, சொன்னவனை பார்க்கல. ஏதோ சொல்ற இயேசு அதை கேட்டு அவன் சொன்ன அவிசுவாசமான வார்த்தைகளையும் அவனுடைய சூழ்நிலைகளையும் இயேசு கேட்டுட்டு இப்ப யார பாக்குறாரு? ஜெபாலய தலைவனை திரும்பி பாக்குறாரு. அவன் எப்படி இருந்திருப்பான்? பரிதாபமா நின்றுகிட்டு இருந்தது. என்ன ஓடி இருக்கும் அவனுக்குள்ள? நான் அப்பவே சொன்னேன், ஆண்டவரே அங்க நின்னு அவ்வளோ நேரத்தை என்ன பண்ணிட்டீங்க? வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, நாம நேரா வீட்டுக்கு போயிருந்தோம்னா என்ன நடந்திருக்காரு? என் மகன் மரிச்சிருக்க மாட்டால. நீங்க தொட்டு சுகம் கொடுத்திருப்பீங்கல்ல. உள்ள ஓடுமோ ஓடாதான்? ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்குள்ள அவ்வளவு விஷயம் ஓடுது. அவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன? எமிரு பயப்படாத, எமிரு பயப்படாத. நீ எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனாய். நீ அநேகருக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு. ஆனா அந்த அற்புதங்களை எல்லாம் செய்த ஆண்டவர் நானே உன் வீட்டுக்கு என்ன பண்றேன்? அல்லேலூயா. உன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்த ஆண்டவரே, உன் ஜெபத்தினால விடுதலை கொடுத்த ஆண்டவரே, அநேகருக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரே, அநேகரை எழுப்பின ஆண்டவரே, அவரே உன் வீட்டுக்கு வந்து உன் ஜெபத்தை கேட்டு உன் குடும்பத்துல அற்புதத்தை செய்ய உன் வீட்டுக்கு வர்றார். நீ என்னை அழைச்சல்ல, ஒரு விசுவாசத்தோட என்னை நீ கூப்பிட்டல்ல, ஒரு மன உறுதியோட நீ என்னை கூப்பிட்டல்ல, உன் மகளுக்காக நீ என்னை கூப்பிட்டல்ல, உன் மகளுக்காக நீ என் பாதத்துல விழுந்தல்ல, உன் மகனுக்காக நீ என்னிடத்துல வேண்டிக் கொண்டேல்ல, அதை நான் செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் உனக்கு எல்லாம் எதிராக இருந்தாலும் தேவன் உனக்கு செய்கிறேன்னு சொன்னார்னா அதை செய்யாமல் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிறதற்கு, அவர் மனம் மாறுகிறதற்கு நம்ம தான் அப்படி, அவர் அப்படி இல்லை. சொல்றாரு, லூக்கா 8:50 வாசிக்கிறோம். வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்பொழுது நீ யாருக்காக நீ என்னை கூப்பிட்டியோ, உன் மகளுக்காக நீ என்னை கூப்பிட்டல, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ பயப்படாத. அவள் என்ன செய்வா? ரட்சிக்கப்படுவாள். ரட்சிக்கப்படுவாள். இவன் இந்த ஒரு வார்த்தை இந்த எவீருக்குள்ளார ஒரு புது பெலன் என்ன பண்ணிருக்கோம்? எல்லா பயத்தின் ஆவியும் வெளியே போய் இல்ல, இப்ப அவனுக்குள்ள ஒரு அன்பும் பலமும் தெளிந்த ஒரு புத்தியும் அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும்.
நானே ஜெபம் பண்ணி தேவன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாருக்கும் செய்திருப்பாருன்னா, அப்ப செய்த என் ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்து செய்கிறேன்னு சொன்னார்னா, அப்ப என்னுடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, என்னுடைய பலத்தினாலே அல்ல, என்னுடைய ஞானத்தினாலே அல்ல, என்னுடைய புத்தியினாலே அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் என் வீட்டுக்கு வர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் வீட்டுக்கு வர அவர் அப்படியே சரிப்பா நான் போறப்பா அப்படின்ட்டு என்ன செய்யல, போகல. எதுக்குப்பா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை? சில ஆளுங்க அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கும்? ஏதாவது ஏடா கூடமா அங்க நடந்துருச்சுன்னா என்னால உங்களுக்குள்ள என்ன வேணாம், நான் பிரச்சனை வேணான்னு கண்டுகிட்டு போயிடும். ஆனா இயேசு அதை சொல்லிட்டு வாசிக்கலாம் அப்படியே தொடர்ந்து, அவள் ரட்சிக்கப்படுவாள். அவர் வீட்டில் வந்தபோது எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்துட்டாரு. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும். இப்ப அங்க ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த மகனை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, அழுதுகிட்டு இருக்குது. ஆனா பெற்ற எடுத்த தாய் எங்க வந்துட்டான்? வெளியில வந்துட்டான். வெளியில வந்தாக்க இப்ப இயேசு நிக்கிறாரு, எவ்வளவு நிக்கிறாரு. இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கணவனும் மனைவியும் ஒருத்தரோட ஒருத்தர் பாக்குறாங்க. நம்ம எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, அந்த ஒரே ஒரு மகப்பை இறந்து போயிட்டாலே, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. அப்ப அந்த பார்வையிலேயே எவர் என்ன சொல்லி பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன்னா நீ விசுவாசிச்சேன்னா தேவனுடைய மகிமையை காண்ப. அல்லேலூயா. நீ விசுவாசித்தேனா 4 நாள் ஆச்சுப்பா நாசரு. ஆனா நம்ம மகன் இறந்து எவ்வளவு நேரம் ஆகல, 4 மணி நேரம் கூட ஆகல இல்ல. அப்ப 4 நாள் ஆன ஒரு சரீரத்தை அவர் உயிரோட எழுப்பி கொடுத்திருப்பார்னா 4 மணி நேரம் கூட ஆகாத நம்முடைய மகன் அவர் எழுப்புகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் எழுப்புகிறதற்கு வல்லவராய் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இப்ப யாக்கோபை கூப்பிட்டாரு, யோவானை கூப்பிட்டாரு, பேதுருவை கூப்பிட்டாரு, அந்த தாயின் தகப்பனையும் கூட்டிட்டு வாசிங்க 52வது வசனத்தை. அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள். இப்ப உள்ள போகும்போது இயேசு என்ன சொல்லிட்டு போறாரு, எப்பா யாரும் என்ன பண்ணாதீங்க, அழுகாதீங்க. இப்ப நம்ம நிறைய முன்னாடி நம்ம ரட்சிக்கப்பட்ட வீடை விட்டுருங்களேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா இறந்துருக்கிறப்ப, பாட்டி இறந்துருக்கிறப்ப, மாமா இறந்துருக்கிறப்ப வீட்டுக்கு போயிருப்போம்ல. உடம்பு போகலையா? நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் சாவலையோ, எல்லாரும் இருக்காங்களோ, அங்க போனா என்ன நடக்கும்? அந்த அழுகிறதுக்கு நேரடி கிளவிக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அழுகிறதுக்கு நேரடி கிளவி. ஏ ராசா என்ன பெத்தாரு, நீ போயிட்டியடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா இறந்து போச்சு. பேத்தி சொல்லுது, எனக்கு ஊசி போடுன்னு சொல்லுது. அப்ப எந்திரி அப்படிங்குது. நான் பக்கத்துல போய் சொன்னேன், எந்திரிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஏற்கனவே ஊசி போட முடியல, போய் சென்னா போட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்த நீங்க? அப்படி அழுகுது. ஏண்டி இந்த அழுகுற நீ அப்படின்னு நான் டப்புன்னு அழுகு. போய் பாருங்க, மூக்க சிந்தி சிந்தி அழுதுகிட்டு இருக்கோம். நீங்க போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்க, எனக்கு என்னடி போடி அப்படின்னு அதை வச்சு போயிடும். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே உருக்கமா அழுதுகிட்டு இருக்கும். இப்ப இயேசு உள்ள போன உடனே எல்லாம் உருக்கமா அழுதுகிட்டு இருக்குது. இயேசு சொல்றாரு, அவன் இன்னும் சாகல அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அழுகையை நிப்பாடிடுச்சு. இங்க பாருப்பா, நாங்க வேணுமா இயேசு வேணுமா? யார் கேட்கிறா? கூட இருந்த டிக்கெட்டு. இவ்வளவு நாள் அந்த ஊழியத்துல நாங்க தான் உங்க கூட இருக்கிறோம், உனக்கு ஒத்தாசையா இருக்கிறோம் இல்ல, உன் குடும்பத்தை நாங்க தான் தாங்குறோம். இப்ப இயேசு வேணுமா நாங்க வேணுமா? நீ சபையில கூட இருக்குல்ல, இந்த சபைக்கு நான் வரணுமா அவங்க வரணுமா? அவர் திருப்பி கேட்பார், நீ பரலோகத்துக்கு போகணுமா அவங்க போகணுமா? நான் பரலோகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவன் சபைக்கு வரக்கூடாது.
உங்க குடும்பம் சபைக்கு வரக்கூடாது. நான் எங்க போகலன்னாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு போகலன்னாலும் பரவாயில்ல. செத்தான்னு சொல்லுவான், செத்தாலும் எதுல முடிக்க மாட்டானா? அவன் மூஞ்சே அவனுக்கு தெரியாது, அப்புறம் என்ன செத்த வீட்டுக்கு வர்றவன் மூஞ்செல்லாம் தெரிய போகுது. நேரத்தில் நம்ம பேசுற காரியங்கள்லாம் புத்தீனமான சில காரியங்கள்லாம் விசுவாச பிள்ளைகள் என்ன பண்ணுது, பேசிக்கிட்டு இருக்குது. எல்லா பாலிகை இப்ப இயேசு என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் வெளியே அனுப்புன்னு சொல்றாரு. ஏன்? உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் விசுவாசத்தோட என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிற இந்த ஜெபாலய தலைவனுக்கும் அவனுடைய மனைவிக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமானது உன்னுடைய அவிசுவாசத்தினால இங்க ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாம போயிருங்கிறதுக்காக அவங்கள முதல்ல என்ன பண்றாரு, வெளியே போங்குறாரு. சில நேரத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ விசுவாசத்துல இருக்கிறவங்களுடைய வைராக்கியத்துல இந்த மாத்தி பேசுற ஆளெல்லாம் நீ கூட வச்சிருந்தேன்னா ஒரு காரியத்தையும் உன்னால சாதிக்க முடியாது. உன் குடும்பத்துல ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது, உன் சபையில ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. நீ உருக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது நடக்குமா, இது நடக்குமா. ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த நாள் ஆராதனைக்கு ஆண்டவர் சொன்னாரா, இன்னைக்கு ஒரு வீல் சேர்ல ஒரு சகோதரி வருவான், நான் அந்த சகோதரி என்ன பண்ண போறேன், நான் சுகமாக்க போறேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரட்ட சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அந்த சொன்னது போலவே ஒரு சகோதரி வீல் சேர்ல என்ன பண்றாங்க, உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப அவருக்கு என்ன இருந்திருக்கும், தேவன் சொன்னாரு அதே மாதிரி யார் வரா, வீல் சேர்ல வராரு. இப்ப இவளை சுகமாக்குனா இங்க இருக்கிற 1,00,000 பேர் என்ன ஆயிடுவான், மனம் திரும்பிடுவானே, அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு. ஊழியக்காரர் சொன்னாரா, அந்த சகோதரிய வேலைக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு வீல் சேர்ல கொண்டு வந்தாங்க. அவர் சொல்றாரு, இப்போ உன்னை இயேசு என்ன பண்ண போறாரு, அந்த சகோதரி பார்த்து சொல்ற, இப்போ உன்னை இயேசு என்ன பண்ண போறாரு, சுகமாக்க போறாரு, சுகமாக்க போகிறார். குழந்தைகிட்ட வாழைப்பழத்தை காமிச்சிட்டு இது உனக்கு வேணுமான்னு கேட்டா அப்படிங்க இல்ல, அது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி சொல்றது, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என்னைய குணமாக்குவார். அவர் ஜெபம் பண்றாரு, நம்ம வீட்டு சேர்ந்து எந்திரிக்கவே இல்லை. ஒரு தடவை ஜெபம் பண்றாரு, 2 தடவை ஜெபம் பண்றாரு, 3 தடவை ஜெபம் பண்றாரு. லட்சக்கணக்கான மக்கள் எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற சகோதரியை பார்க்கறாங்க, ஜெபிக்கிற ஊழியக்காரனை பார்க்கறாங்க. ஏன்னா அவர் பப்ளிக்கா சொல்றாரு, இயேசு உன்னை இப்ப என்ன பண்ண போறாரு, நீ இப்ப இந்த வீல் சேர்ல இருந்து நீ எழுந்து நடந்து போகிற உங்க வீட்டுக்கு. ஆனா இவர் ஜெபம் பண்ணா அவர் நம்ம எந்திரிக்கவே இல்லை. இவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு கலக்கம் வந்துருச்சு. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க வீல் சேர்ல ஒரு சகோதரியை கொண்டு வருவேன், நீ ஜெபம் பண்ணு, நான் அவளை எழுப்புவேன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே வீல் சேர்ல இந்த சகோதரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நான் ஜெபிக்கிறேன், இன்னும் நீங்க என்ன செய்யல, கிரியை செய்யலையே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரா, அந்த புருஷன் தோள் மேல கை வச்சிருந்தான். எங்க, அந்த சகோதரியுடைய தோள் மேல கை வச்சிருந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அந்த கையை முதல்ல என்ன செய்ய சொல்லு, எடுக்க சொல்லு. அந்த அம்மாவே எந்திரிச்சாலும் இவர் அமுக்கி என்ன பண்ணிருப்பாரு, நீ எந்திரிச்சிருவ, என்ன மீறி நீ எந்திரிச்சிருவியா, உன்னை விட்டுருவானா நானு அப்படிங்கிற மாதிரி கை வச்சிருக்காரு. ஆண்டவர் சொன்னாரா, கையை எடுக்க சொல்றாரு. அவன் கையை எடுத்துட்டான். அவர் சொன்னார், தள்ளி நில்லுப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்ப ஜெபம் பண்ணாங்கன்னா அது ஜெபம் பண்ணி முடித்த உடனே வீல் சேரை விட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. அவிசுவாசமான காரியங்களை செய்கிறவரை, பேசுகிறவங்களை உன் வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வச்சிருந்து நீ முட்டி முட்டி ஜெபம் பண்ணினாலும் என்ன நடக்காது, காரியம்
இதாவது நடக்குமா? நடக்குதா? நீ உள்ளுக்குள்ள அழுது மனதுருகி, ஆண்டவரே என் குடும்பத்துல இப்படி ஒரு மாற்றம் வேணும், என் கணவனுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வேணும், என் மனைவிக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வேணும், என் பிள்ளைகளுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வேணும்னு நீ உள்ள புழுங்கி ஆண்டவருடைய சமூகத்துல அழுதுகிட்டு இருக்கிறப்ப பக்கத்துக்கு உன் மகன் திருந்துவானா? கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சானும் வாம்புள்ள மாறாதுமா. எப்படி இருக்கும்? பயம் வரும். என்ன வரும்? அவன் வார்த்தையை விட என் இயேசு சொன்ன வார்த்தை பெருசு. உன் குடும்பத்துக்கு மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை விட, உன் மகனுக்கு மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை விட, உன் ஊழியத்துல மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை விட தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்புமையானால் உன்னுடைய விசுவாசம் உன் ஊழியத்துல உன் குடும்பத்துல பெரிய அடையாளங்களை காணும்படி செய்யும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இப்ப யாரெல்லாம் கூட்டு போறாரு? அம்மா, அப்பா. இப்ப வெளியில நிக்கிற டிக்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெளியில இருக்கிற டிக்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப இது ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். யாரு? இப்ப இந்த உள்ள இருந்து போன ஒரு டிக்கெட், அங்க போதகர் வருத்தப்படுத்தாதுன்னு சொன்ன ஒரு கூட்டம். இப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? இவர் நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு, இப்ப வரட்டும், இப்ப மட்டும் எந்திரிக்காம வரட்டும், இவர் இன்னைக்கு ஒரு வழி பண்றோம்னு இல்லையான்னு பாரு. வெளியில என்ன பேசிட்டு இருக்குது? இப்ப இதுக்கெல்லாம் அந்த மகன் உயிரோட எழுந்து வரப்போகிறதுல இல்ல. இப்ப ஜெபாலய பாஸ்டர் வெளியில வருவாரு, சட்டைய போகணும். நாங்க சொன்னோம்ல, நீ கேட்டியா? இல்ல இவங்க இயேசுவோட பெரிய ஆளுங்க இல்ல, தீர்க்கதரிசி. உள்ள போன ஆண்டவர் ரொம்ப பேசுற இந்த வாசிங்களேன். மார்க்ல வாசிங்க 41வது வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தள்ளித்தாகுமே என்றார். அது சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா? உடனே சிறு பெண் எழுந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து கைகளை வையினாரு. இப்ப வந்து பிடித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கையை பிடிச்சு தள்ளித்தாகுமே. அராமிக் மொழியில பேசுறாரு ஆண்டவர். நீ எந்திரு சிறு பெண்ணே, நீ எழுந்திருன்னு சொன்ன மாத்திரத்துல வேதம் சொல்லுகிறது அவள் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தா. பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க கண்கள் எப்படி இருந்திருக்கும்? இயேசுவை எப்படி பார்த்திருப்பாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், எனக்கு சொன்னதை அவர் செய்தார். எனக்கு என்ன சொன்னாரோ எனக்கு சொன்னதை அவர் செய்தாரு. பவுல் சொல்றாரு, கப்பல்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் கப்பல் போயிடும் செத்து போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் மட்டும் சொல்றாரு, தேவன் எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு என்ன என் தேவன் எனக்கு சொன்னாரோ, உன் வாழ்க்கையில தேவன் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு சொன்னாரோ, உன்னை எந்த எதற்காக உன்னை அழைத்தாரோ, அவர் என்ன சொன்னாரோ அது என்ன செய்யும்? அது நடக்கும். அது நடக்கும். நீ சூழ்நிலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காத. உனக்கு என்ன தேவன் சொன்னாரோ அதை மாத்திரம் நீ விசுவாசித்து நீ பிடித்து கொண்டிருப்பேனா, தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் அற்புதமானவராய் இருக்கிறார்.
அவர் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய வசனத்தை உனக்கு உறுதிப்படுத்துகிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வசனத்தை உன் நடுவுல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல அதை மகிமைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ ஒன்னே செய்யணும், என்ன கேட்டியோ அது முடிகிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? விசுவாசம். இடையில என்ன நடந்தாலும் சரி, இடையில என்ன நடந்தாலும் சரி, பாட்டு மட்டும் பாடக்கூடாது. என்ன நடந்தாலும் உண்மை நம்புவேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உண்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போற எல்லாம் நடக்கும். நடக்கும்போது நீ என்ன சொல்ற? என்ன நடந்தாலும் சொன்னார்ல, மறிக்க வேண்டியதான் இருந்தாலும். இந்த தோமாவும் அதானே சொன்னாரு, வாங்க நாம எல்லாரும் போய் அவரோட கூட மறிப்போன்னு கூப்பிட்டாரு. நம்மள மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம இந்த என்ன சொல்லுவோம், கட்டபொம்மனா அவன் இருந்தா கூட தோத்து போயிருவோம். அதை விட நம்ம பெருசா பேசுறாங்க. நம்மகிட்ட அவன் வந்து கிளாஸ் எடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பேசுவோம். ஆனா நாம பேசுகிற வார்த்தைகள், நாம யார விசுவாசித்து பேசுகிறோமோ, நாம யாரிடத்துல கேட்டோமோ, யார் நமக்கு செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரோ அவரை முடிவு பரியந்தம் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்திரமாய் நீ அழைக்கும் போது இருக்கிற அதே விசுவாசம் உன் வீட்டுக்குள்ள வந்து தேவன் கையை வைக்கிற வரைக்கும் உனக்கு இருக்கணும். கரங்களை தட்டுவோமா? நீ என்ன காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணி முடிச்சியோ அந்த காரியத்துல தேவன் உனக்கு செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல இருக்கணும். நீங்க திருமணம் முடிக்கும் போது கத்தோலிக்க குடும்பத்துல இருந்தாலும் தேவனுக்குள்ள மனைவி கொஞ்சம் வைராக்கியமா விசுவாசிக்கிற ஒரு மகன். விடிஞ்சா கல்யாணம், காலையில 7 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு அடிச்சது இடியும் மின்னலும். அடிச்ச வேகத்துல மின்னலி எங்க வீட்டுக்குள்ள விழுந்துச்சு. எப்போ? விடிஞ்சா கல்யாணம். எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலையிடி விழுவும் இல்ல? யாக்கோபு விழுந்த மாதிரி. யோ, நான் சின்ன பொண்ணை கேட்டா நீ பெரிய பொண்ணை கொடுத்து ஏமாத்திட்ட. நாட்ட சண்டை நடக்குது. அந்த இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது. இந்த 2 தென்னை மரமும் அந்த முருங்கை மரமும் எரியுது. நீங்க யோசித்து பாருங்க, 2 என்ன செஞ்சுட்டு இருக்கு? எரியுது. அப்பெல்லாம் வீட்டுல வந்து பைப் லைன் வெளியில இருக்கும். இப்பதான் நம்ம வந்து உள்ளார இன்ஸ்டால் பண்ற சொத்துக்குள்ளார, அப்பெல்லாம் வெளியில இருக்கும். அந்த வெளியில இருக்கிற ஒரு ஒயர் பைப்பு கூட இல்ல வீட்டுல. ஒரு ஒயர் பைப்பு கூட கிடையாது. எல்லாமே ஒரு செகண்ட் அவ்வளவு பசுமம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல திருமணத்துக்கு வந்திருந்த ஒரு அம்மா தன்னுடைய மடியில போட்டு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. உட்கார்ந்து இருந்த அந்த அம்மாவோட தொடை இங்க இருந்து இங்க வரைக்கும் கருத்து போச்சு. பிள்ளைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு தொடை என்ன ஆயிடுச்சு? கருத்துருச்சு. இப்ப நான் ரூம்ல படுத்திருந்தேன். ரூம்ல படுத்திருந்தேன். என்ன பண்ணேன்? கரண்ட் போயிடுச்சு நினைச்சு எந்திரிச்சு போய் மெயின் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு போனாங்க. நான் மெயின் ஆஃப் பண்றதுக்கு பதிலா ஒரு நூல் தள்ளி கைய வச்சிருந்தேன்னா கல்யாண வீடு கருமாதி வீடு ஆயிடும். ஆனா அவ்வளவு பெரிய இடியை இறக்குனது எதுக்கு தெரியுமா? யோவானை போல இடி முழக்கமாய் பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? எங்க அப்பா
என் மனைவியை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அவிசுவாசமான வார்த்தை. நீ வந்ததுனால என் வீட்டுல இடி விழுந்துச்சுன்னு இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன ஆயிரும், ஐயோ அந்த பொண்ணே நமக்கு வேணான்னு இருக்கும். ஆனா எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்து வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்து ஒரு குண்டு குண்டு இருந்தா வீட்டுல எரிச்சுட்டு இருக்கு, லைட்டே இல்லை. அது அப்படியே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தேவனை நம்பினாங்களா நம்பலையா அதெல்லாம் தெரியல. மருமகளை வரப்போகிற மருமகளை அவங்க என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், லாபான் யாக்கோபுக்கு விரோதமா எந்திரிச்சு போய் பேசலான்னு போறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசாம லாபானுடைய வாயை கட்டி போட்டார். அவன் மனைவிக்காக என் வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பேச. கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், இன்னைக்கு என் கூட பிறந்த என் சகோதரன், என்னுடைய சகோதரி, எங்க அம்மா, எங்க அப்பா, என்னுடைய எனக்கு நெருங்கின சம்பந்தமான எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறாங்க. எல்லாரும் என் கூட பிறந்த எல்லாரும் சபையில் இருக்கிறாங்க. எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சபையில் இருக்கிறாங்க. இது அநாதி தீர்மானம், தேவன் வைத்த தீர்மானம். அவர் என்ன சொன்னாரோ நீ விசுவாசிச்சேன்னா உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். மலர்ல போ. அப்படியே கண்களை மூடும். இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். நம்மளை தொட்டு இருக்கிறார். நம்மளை உணர்வடைய பண்ணி இருக்கிறார். நாம எந்த நிலையில இருக்கிறோங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன், நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். எல்லாரும் உன்னை குழியில போட்டாலும், எல்லாரும் உன்னை குழியில போட்டாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. தாவீதை எல்லாரும் அற்பமாய் நினைத்தார்கள். எல்லாரும் அற்பமாய் நினைத்தாலும் உன்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நான் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்த்து எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன ஒரு கூட்டம் இருக்கலாம். அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த கூட்டத்துக்கு நடுவுல கர்த்தர் உனக்கு மகிமையா, உனக்கு கேடகமா உன் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை அவர்களுக்கு நடுவில் உயர்த்துகிற தேவன். நீ அவமானப்பட்ட இடத்துல உன் விசுவாசத்துல நீ உறுதியாய் நீ இருப்பேன்னா அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த 3 நாட்கள் நீ என்ன தேவைகளோட வந்தியோ, ஆண்டவருடைய சமூகத்துல நீ அமர்ந்திருந்து வந்தியோ, நீ கேட்டத உனக்கு சொன்னத கர்த்தர் செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. நீ கேட்டவைகளை எல்லாம் நீ விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்கு அது நடக்கும் என்று சொல்லி நீ சந்தேகப்படாமல் விசுவாசிப்பாயானால் உன் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற உங்களை என்னையை ரட்சித்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்ல சொல்லுகிறார், தம்முடைய குமாரனையே உங்களுக்காக அவர் கொடுத்திருப்பாரேயானால் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுகிறது நிச்சயம் அல்லவா? உன் வாழ்க்கையில உனக்காக தேவன் தன்னையே சிலுவையிலே கொடுத்திருப்பாரேயானால் அவர் வைத்திருக்கிற சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோட உன் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒருவர் கூட வாயை மூடிக்கொண்டிராதபடிக்கு எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிறதுல தேவன் உங்களை தொட விரும்புகிறார். உங்களுடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார்.
இதுவரைக்கும் நானா நடந்து கொண்டு போனேன் ஆண்டவரே, இனி நானா நடக்க கூடாது. கர்த்தர் நீர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறத, நீர் கரம் பிடித்து நடத்துகிறத, என் குடும்பத்தை நடத்துகிறத, என் மகனை நடத்துகிறத, என் மனைவியை நடத்துகிறத, என் கணவனை நடத்துகிறத நான் விசுவாசத்தோடு நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தோடு பார்க்கணும். எனக்கு முன்பாக நீ கடந்து போகிறத, நீர் என்னோடு கூட இருக்கிறத, நீர் நான் உன்னை ஆராதிக்கிறதுனாலே, உன்னை விசுவாசிக்கிறதுனாலே மற்றவர்களுக்கு நடுவிலே நான் வெட்கப்படாதபடிக்கு எனக்கு ஒரு வெளியரங்கமான அடையாளங்களை, அற்புதங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கத்த வச்சு, உனக்கு ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவை கத்த சம்பூர்ணப்படுத்த விரும்புகிறார். உன் துக்க நாட்களை மாற்ற கத்த விரும்புகிறார். நீ அழுது கொண்டிரா என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. உன் விசுவாசத்தை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் குடும்பத்திலே நீ விசுவாசத்தை வைத்து உன் நடையை நீ நடந்து பாரு. நீ தண்ணீரை கடந்தாலும், நீ தீயை கடந்தாலும் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உன்னோட அவர் இருக்கிறார். நான் தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தேன், அவர் என்னோட இருந்தாரு. என்னை செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுகிறதற்காக நான் கடந்து வந்த பாதையில் அவர் என்னை கைவிடல. அது நெருப்பாய் இருக்குது, அது தண்ணீராய் இருக்குது, அவர் விடல. உனக்கென்று வைத்திருக்கிற செழிப்பான இடத்துல அவர் உன்னை கொண்டு போய் விடுகிறதற்கு நீ தனியா போயிருந்தனா நெருப்பு இருக்குன்னு ஓடி வந்திருப்ப, தண்ணி இருக்குன்னு ஓடி வந்திருப்ப. அவர் உன் கூட வந்து அவைகளை எல்லாம் கடந்து போய் கர்த்தர் உன்னை செழிப்பான இடத்துல விட்டு வைத்தார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. சோதரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபையுள்ள ஆண்டவரே, உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இயேசு ராஜா தேவாலயத்திலே வந்து ஆண்டவரே 3 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விதைக்கும்படி உம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படும்படி ஆண்டவரே நீர் விதைத்திருக்கிறீர். நீர் எங்களை கொண்டு வந்து நீர் சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். நீர் சொன்னதை நாங்கள் செய்திருக்கிறோம். விடைய செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். விடைய செய்கிற தேவன் நீர். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண்பார்களாக, தேவனுடைய வல்லமையை காண்பார்களாக, தேவனுடைய மகிமையை காண்பார்களாக. 34 வருடங்கள் நடத்தினதை பார்க்கிலும் ஆண்டவரே, இந்த 35வது வருடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்குவேன். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உனக்கு தரிசனத்தை கொடுத்தவர், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறார். அவர் புதிதாக்குகிறார். ஆண்டவர் சொன்னாரு, வெளிப்படுத்தல் நீ இதை எழுது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவார். எழுது, உன் வாழ்க்கையில நீ எழுது, உன் வாழ்க்கையில நீ எழுது, உன் குடும்பத்துல நீ இதை எழுது. என் தேவன் சகலவற்றையும் எனக்கு புதிதாக்கி கொடுக்கிறார், எனக்கு புதிதாக்கி கொடுக்கிறார் என்று சொல்றார். நீ அதை எழுது, நீ விசுவாசி, நீ நம்பு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவார். உன்னுடைய மகிமைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னுடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் திரும்ப ஒருவரை ஒருவர் காண மட்டும், ஒருவருடைய ஆண்டவருடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவுக்குள் வேரூன்றினவர்களாய் நிற்க, அவருக்குள் வேரூன்றினவர்களாய் நிற்க
விசுவாசத்திலே வேரூன்றினவர்களாய் நிற்க அனுக்கிரகம் செய்வீர். சகல மகிமைகளை துதிகளையும் செலுத்தும் உயர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சகல ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. எல்லாருக்கும்